வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்குற டாபிக் வந்து கேது. கேதுவோட குணத்தையும் பார்க்கலாம், கேதுவோட காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். கேதுனா வந்து ஞானக்காரகம்னு சொல்லுவோம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஞானமும் கிடைக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட ஞானமும் கேது கொடுப்பார் வந்து. தாய் வழி தாத்தா பாட்டி நம்ம அம்மாவோட அப்பா அம்மா வந்து கேது தான் வந்து குறிப்பார். கேதுனா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, கேது வந்து சர்ப்பம், இந்த பாம்போட வால் பகுதி, இது கேதுவை இண்டிக் பண்ணும். அப்புறம் வந்து புகை, அனைத்து விதமான புகை, சிகரெட்டில் வந்து வரக்கூடிய புகை, இல்லது ஒரு பொருளை எரிக்கிறதுனால வந்த புகை, எந்த புகையாக இருந்தாலும் அது கேது தான் கொடுப்பாரு. கேதுனா வந்து ஒரு தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, தவத்தில் இருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாமே கேது தான் வந்து. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வாழ்க்கை, இதெல்லாம் கேது தான் வந்து. அப்புறம் மௌனமாக இருக்கிறது, இதுவும் கேது தான் வந்து. கேதுனாவே வந்து இந்த சாமியார்கள், முனிவர்கள், யோகிகள், இவங்களாம் வந்து கேதுவில் தான் வருவாங்க வந்து. இவங்களோட தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் கேதுவோட பீரியடில் வந்து. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து. அப்புறம் அந்த கோவில், மசூதி, சர்ச், அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை செய்கிற ஆட்கள், இதுவும் கேதுவில் தான் வருவாங்க வந்து. கேதுனா வந்து ஒரு நிழல்கோள்கள், ராகு மாதிரியே வந்து. ராகு வந்து எல்லாமே வேணும்னு சொல்லும், எல்லாமே நான் தான் சொல்லும். கேது வந்து ஆப்போசிட்டாக எல்லாமே கடவுள் செயல், எல்லாமே கடவுள் முடிவு பண்ணுறாரு சொல்லிட்டு அப்படியே கேது சொல்லும். கேது வந்து இந்த ரொம்ப வந்து விரக்தியான பிளானட்னு சொல்லுவாங்க வந்து. டிட்டாச்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வந்து, விரக்தி அடைதல். அப்புறம் வந்து ஒரு மன வெறுப்பாக இருக்கிறது வந்து. அப்புறம் வந்து பற்று பாசம் இல்லாத ஒரு விஷயத்த கேது கிரியேட் பண்ண வந்து, இந்த உலக வாழ்க்கையோ வேணான்னு சொல்லிட்டு போவாங்க வந்து. ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கேது அதிகமாக கொடுக்க வந்து. கேது எப்பயுமே வந்து அதிகம் வந்து வேணும்னு சொல்லாது. நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா லக்ஸூரியஸான லைஃப் ஆகணும், இதெல்லாம் கேது இண்டிகேட் பண்ணுவார். ராகு ஆப்போசிட்டை நல்லா நிறைய சம்பாதிக்கணும், ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் வந்து ராகு கொடுக்கும். பட் கேதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து எனக்கு போதும். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா 10ஆம் பாவத்தில் கேது இருந்தாவே இருக்கிற தொல்லை என்னன்னா வந்து, வரது போதுன்னு நினைக்கும், ரொம்ப பிடிப்பு இருக்காது வந்து. பிடிப்பட்ட தன்மை சொல்லுவோம். எனக்கு இந்த மாதம் ஒரு 50,000 லாபம் வந்துச்சுன்னா போதும் தொழிலில், அப்படியே விட்டு போயிடும். ராகு அப்படி இருக்காது. 50,000 50 லட்சம் மாற்றத்துக்கு ராகு போகும். கேது வந்து போதுன்ற ஒரு மனமே போதுன்னு சொல்லி இது வந்து கேது வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த தொழில்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்பது. அங்கே கோவில் நம்ம போனோம்னா நம்ம பொருள் வாங்கி போவோம், அந்த பொருளை விற்கிற மாதிரி தொழில் பண்ணுறது, அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேது வந்து கொடுக்கும். கேதுனாவே சிம்பிளாக வந்து விரக்தி, திருப்தி இல்லாத வாழ்க்கை, கோவில், குளம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்க வந்து. கேது வந்து நல்லா இருக்கும்போது இது மாதிரிலாம் கொடுக்கும் வந்து. அப்புறம் வந்து சில பேர் சொல்லுவாங்க வந்து, எனக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கையே பிடிக்கல, நான் விலகி போயிட்டான்னுக்கிறேன், இதுவும் கேது தான் கொடுக்கும் வந்து. அதான் இந்த துறவரம் போகிறத சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மேரேஜ் லைஃப் போதும் சொல்லிட்டு விலகி ஆன்மீக ரீதியாக எங்கன்னா போயிடுவாங்க, இது கேது தான் கொடுக்க வந்து. அப்புறம் தேசாந்திர போதல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க வந்து. ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஃபாரினில் போய் செட்டில் டவுன் ஆகிட்டு அங்கே போயிட்டு குடியுரிமை பெறது, இது வந்து கேது தான் கொடுப்பார். கேதுனாவே வந்து ராகு மாதிரி தான். டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ரிலிஜன், டிஃப்ரெண்ட் காஸ்ட், இது 3 இண்டிகேட் பண்ண தான். வேற்று மொழியை கேது கொடுக்க வந்து. அதனால் கேதுனாவே வந்து விரக்தி ஒரு பக்கம் கிரியேட் பண்ணி இருக்கும். அதே நேரத்தில் வந்து கேது வந்து கொஞ்சம் மோசமாக, ஆல்ரெடி கேது தீயக்கோள் தான், கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தாருன்னா வந்து இந்த கீழ்த்தரமான தொழில்களும் கேது கொடுப்பார் வந்து. இந்த ஏமாற்றி பழைக்கிறது, ஏன் விபச்சாரம், இதெல்லாமே கேது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அப்புறம் கேதுனா வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் கூட கேது சம்மந்தப்பட்டதாக வருமே வந்து. இப்போ வந்து ஏன்னா ஜோதிடம் வந்து ஒரு மறைப்பொருள் தேடுதல் விஷயத்தில் வந்துடும் வந்து. இன்ட்யூஷன் பண்ணி தான் நம்ம விஷயத்தையே நம்ம சொல்லணும் வந்தோம், இப்போ பலனை சொல்லும் போது வந்து. இதுவும் ஜோதிட அறிவு வந்து கேது கொடுக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக்கும், நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்டு போகும். அப்புறம் வந்து ஒரு மாயத் தோற்றத்தில் நம்ம விலக்கி வைக்கும். ராகுனாவே மாயை, இது வந்து மாயத் தோற்றத்தோட முடிவை கொண்டு போகும். அப்புறம் வாழ்க்கையோட இறுதி பயணத்தை கேது கொண்டு போகிறார் வந்து. கேதுனா வந்து மோட்சம்னு சொல்லுவாங்க. அது மத ரீதியாக கொண்டு வர ஒரு நம்பிக்கையான ஒரு கான்செப்ட். இறந்த பின்பு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, அது மத ரீதியான ஒரு கான்செப்ட். அது இங்கேயும் கேது அது கொடுத்துருக்காங்க. கேதுனா வந்து கர்மா. நம்ம கர்மா வந்து சனி எப்படி சொல்கிறாரோ, கர்மாகாரகன் சனி, இந்த கேதுவும் கொடுக்க வந்து. அப்புறம் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிடுது வந்து. எல்லாத்துக்கும் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அப்புறம் வந்து எல்லா புகழ் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட் எதுனா இருக்காங்க, டக்குன்னு கேது தசையோ வந்துச்சுன்னா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு இந்த தொழில் வேணாம்,
ஜாப் வேணான்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபேமை வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க ஐடென்டிட்டி இருக்கு. நல்ல பிஸ்னஸ்மேன், நல்ல எம்ப்ளாயி இருக்கு. அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது எல்லாமே எனக்கு அந்த ஃபேமு எதுவுமே தேவையில்ல, புகழ் எதுவும் தேவையில்ல. நான் வந்து விலகி போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் தன்னோட அடையாளத்தையே வந்து இழந்துருவாங்க வந்து. இதுவும் கேது தான் செய்யக்கூடிய விஷயம் வந்து. அப்புறம் கேது வந்து எப்படின்னா வந்து ஒரு ம், தற்கொலை எண்ணத்தை கேது கிரியேட் பண்ணும். தற்கொலை பண்ணக்கூடிய தன்மையை கேது கொடுக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ஆணவமான கேது நடந்துக்கும் வந்து. அப்புறம் திமிரா பேசுறது விஷயம், அப்புறம் வந்து கபட எண்ணம் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம உள்ளுக்குள் நல்லா வெளிப்படையாக நல்லா பேசியிருப்பாங்க, உள்ளுக்குள் அவங்களோட பழி வாங்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணக்கூடிய பிளானட்டும் கேது தான் வந்து. கேதுனா வந்து தீய கொள்கள் தெரிஞ்ச விஷயம். பட் கேது நிறைய வந்து இந்த மதம் ரீதியான சம்பவத்தில் கேது வந்து சம்மந்தப்படும் வந்து. கேது நல்லா இருந்தாருன்னா வந்து அவங்க நல்லா இந்த ஆன்மீக புத்தகங்கள் நிறைய படிக்கலாம். ஆன்மீக இந்த சொற்பொழிவு கொடுக்கும்போது இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட சொற்பொழிவு நல்லா கொடுக்கலாம். ஜோதிடமும் நல்லா வரும். அது ஆன்மீகம் கலந்த ஜோதிடம் மாதிரி அப்படி அது மாதிரி போயிடும். தொழிலில் இருந்தாவே கேதுனாவே தொழிலுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணும். அது 10ஆம் பாவத்தை தொடரப்படும் போது வந்து லாபத்தை போதுன்ற ஒரு எண்ணத்தோட கேது எப்பவுமே வச்சுப்பாரு. கேது வந்து அப்புறம் வந்து அவரை ஏமாற்றக்கூடிய தன்மையில் நிறைய வந்து சீட்டிங் பண்ண வைப்பார். இதெல்லாம் கொஞ்சம் 6, 8, 12 கேது வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேது வைப்பார். சீட்டிங் பண்ணி அது மூலிமா நான் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும். அது மூலிமா வந்து ஒரு நம்ம வந்து நம்ம மேலே வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகும். கேஸ் ஃபைல் ஆன பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, ஜெயிலுக்கு போய் சிறை தண்டனை அனுபவிது. இந்த விஷயமும் கேது கொடுக்கும். ராகு வந்து எல்லாமே வந்து ராகு வேறு மாதிரி ட்ராக்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ராக் கொடுக்கும். கிட்டத்தட்ட சில விஷயங்கள் வந்து அங்கே ஒண்டி போகிற மாதிரி வந்துடும். சில விஷயங்கள் மட்டும் போனால் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் வந்து. கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய கிரகம் வந்து. அது வந்து வக்ர கிரகம்னு சொல்லுவோம். ராகுவும் அப்படி தான், கேதுவும் அப்படி தான் வந்து. எல்லா கோள்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போகும்போது இது வந்து பேக்கில் ரிவர்ஸில் அப்படியே போகும் வந்து. ஆன்டி கிளாக் வைஸில் வந்து இந்த 2 ராகும் கேதுவும் வந்து எப்பவுமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ராகுக்குன்னு சொந்த ராசி எதுவும் கிடையாது. அதனால் வந்து எந்த ராசி இருக்குதோ அந்த ராசியோட தன்மையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அந்த எந்த பாவமோ அதுக்கேற்ற மாதிரி கேது வந்து வேலை செய்வார். கேது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேது வந்து இந்த மாந்திரிகம் இதுலேயும் கேது வந்து சம்மந்தப்படும். பில்லி, சூனியம், ஏவல், பிளாக் மேஜிக் இதுலேயும் கேது சம்மந்தப்படும். அப்புறம் வந்து இந்த கணபதி உபாசனைன்னு சொல்லுவாங்க. கணபதி மந்திரம் சொல்லினே இருக்குது. காரணம் வந்து கேதுவோட அதிதேவதையாக விநாயகர் பெருமானை வச்சுக்குவாங்க மத ரீதியான நம்பிக்கையில். அதனால் வந்து கணபதி உபாசனை அது ரெகுலராக கிடைக்கும். கணபதியை ப்ரே பண்ணுறது. அப்புறம் துர்தேவதை உபாசனம் கூட சொல்லுவாங்க. அது என்ன மாந்திரிகம் பண்ணுறது, பில்லி சூனியம் வைக்கிறது, இதிலேயே வந்து கேது விட்டுமா வச்சிரும். அப்புறம் கேதுனாவே வந்து என்ன சொல்கிறதுனா வந்து இந்த பாடி பார்ட்ஸ் வந்து ஆசனவாய் அதுவும் வந்து கேது தான் கொடுக்குமே. அது அந்த பார்ட்டு வந்து கேதுவோட பார்ட் தான். அப்புறம் ஜெனிட்டல் பார்ட் மர்ம உறுப்புகள் அதுவும் கேது சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் ஃபாரின் ட்ராவல், ஃபாரின் கல்ச்சர் இதுவும் கேது தான். அப்புறம் இந்த குஷ்ட வியாதிக்கு கேது வருவார். அப்புறம் சில பொருட்கள் இந்த வைடூரியம், கொள்ளு இதுவும் வந்து கேது தான் வரும். எப்படிலாம் வந்து சீட் பண்ணலான்னு ஒரு கேது பார்க்கும். பட் பெட்டர் வந்து ராகுவோட இது பெட்டரான கேரக்டரில் வந்து நிற்கும். வழக்கம் போல் கேது வந்து இந்த சுபகிரக ராசியான தனுசு ராசியும் மீன ராசியில் இருந்தால் குணத்தை கொஞ்சம் தீய குணத்தை குறைச்சிக்குவார். ரிஷபத்துலேயும் துலாத்தில் இருந்தாலும் தீய குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவார். குருவோட சேர்க்கையிலையோ இல்லை இவரோட சுக்கிரனோட சேர்க்கையில் இருந்தாருன்னா இந்த தீய குணங்கள் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை இருந்தாலும் குணங்கள் மாறும். குருவோட நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சுக்கிர நட்சத்திர சார்த்திருந்தாலும் அந்த தீய குணத்தை குறைச்சிக்குவார். இருந்தாலும் வந்து நிறைய வந்து தேடுதல் கிரியேட் பண்ணும் கேது. அப்புறம் இந்த சீக்ரெட்டான நாலேஜ் வச்சுன்னு இருக்கும். ரகசிய நடவடிக்கை, ரகசியமான ஒரு அறிவு உலகத்துக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த தேவையில்லாமல் பயப்படும் வந்து, காரணமே தெரியாமல் பயப்படுறது. அப்புறம் வந்து இந்த உடம்பை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது, பாடியை ப்யூரிஃபை பண்ணுறது. பெரும்பாலும் ஆன்மீக ரீதியாக தான் அவங்க பாடியை ப்யூரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த பரம்பரையாக வரக்கூடிய அந்த கர்ம வினையை வந்து பிரேக் பண்ணும். முன்னோர்கள் கர்மான்னு சொல்லுவாங்க, ஆன்செஸ்ட்ரல் கர்மான்னு. முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மளுக்கு அந்த பாவம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் வந்து ஜாதக அனுபவிப்பார்னு கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அந்த முன்னோர்கள் பாவத்தை வந்து பரம்பரையாக வரக்கூடிய முன்னோர்கள் கர்ம வினையை வந்து பிரேக் பண்ணத்துல ராகு இருப்பார். ராகுனாவே வந்து அந்த கர்மா வந்து முழுசாக அழிக்கிற தன்மை வரும். அப்புறம் தன்னோட புகழ் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவார். தனக்கு கிடைக்கிற சொகுசான வாழ்க்கை அது வேணாம்னு சொல்லிட்டு போயிடும். இது எல்லாமே வேணாம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கும். ராகு எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்லணும்.
இல்லற சுகத்தை கூட கேது வந்து கேதுக்கு எப்பவுமே குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 7ஆம் பாவத்தில் தொடர்பு ஏற்படும் போது கேதுக்கு, ராகுக்கு வந்து இல்லற சுகம் அதிகமாக இருக்கும். வேணும் வேணும்னு சொல்லுவாங்க, கேது போதும்னு சொல்லுவாங்க. இதாலே சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். செப்பரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிரிவினை கூட கேது இருக்கும். கேது வந்து அதை கிரியேட் பண்ணி விடும். ஏன்னா 7ஆம் பாவம் வந்து காமஸ்தானம் சொல்லியும் உடலுறவு சம்மந்தப்பட்டது. அங்கே கேது இருக்கும்போது வந்து அதை அந்த எண்ணத்தை ஆசையை குறைக்கும், அதில் செயல்பாடும் குறைக்கும். இதனால வந்து இது மூலிமா கூட டிவோர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கேதுனாவே ஒன்றும் இல்லைங்க, நம்ம யாரெல்லாம் சாமியாராக பார்க்குறோமோ, யாரெல்லாம் வந்து இந்த சர்ச்சில் வந்து ஃபாதராக இருப்பார், அவரும் கேது வச்சுக்கோங்க. இப்போ எங்கெல்லாம் சாமியார்கள் பார்க்குறோமோ, மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக போதும், அங்கே கேது வருவார். அப்புறம் சீட்டிங் பண்ணுற கூட சாமியார்கள் வராங்கள்ல, ஃபாதர் யாராக இருந்தாலும் சேர்ந்து அடிச்சாச்சு, அதுவும் கேது உட்படும். இப்போ அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல இருக்க வச்சு ஒரு பூஜை பண்ணுறது, சாமியார்கள் மிகப்பெரிய யோகிகள் அவங்களும் கேதுல வந்துடுவாங்க. அப்புறம் இந்த பசி பட்டினி இதுவும் கேது கொடுக்கும். பிச்சைக்காரங்க இதுவும் கேது கொடுக்கும். அதனால கேது பற்றி ஏகப்பட்ட காரகத்தோட ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்னைக்கோட 9 கிரகத்தோட காரகத்துவத்தை நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து 12 ராசிகளான காரகத்துவத்தை பேசலாம். மேஷ ராசியோட குணங்கள் பற்றி பேசலாம், காரகத்துவத்தை பேசலாம். மேஷ ராசி பலன் கிடையாது, 2026 பலன்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது சொல்ல போகிறதில்ல. மேஷ ராசிக்கான குணங்கள் இருக்குது, பலன்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.